Welcome to FM Institute, India's #1 oil and gas training center. நீங்க 10th, 12th, ITI, டிப்ளமா இல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா? டாப் கல்ஃப் ரிஃபைனரிஸ் லைக் KNPC இல்ல கட்டார் எனர்ஜில ஒர்க் பண்ணனும் ட்ரீம் பண்றீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். வீட்ல இருந்தே லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. FM இன்ஸ்டிடியூட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரெயின் பண்ணுவோம் with real industry modules doing PNID, permit receiver, fire watcher, valve technician மாதிரி. லேர்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அப்ளை நவ் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நம்ம டீம் பர்சனலா கைட் பண்ணோம் ட்ரெய்னிங் டு கல்ஃப் பிளேஸ்மெண்ட் வரைக்கும். FM இன்ஸ்டிடியூட் லேர்ன், கெட் ட்ரெயின்ட், கெட் பிளேஸ்ட். ஆயில் அண்ட் கேஸ் நாலேஜ் வேணுமா அண்ட் கல்ஃப் கரியர் ட்ரீமா? அப்போ இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஜாப் அப்டேட்ஸ், கோர்ஸ் நியூஸ், இன்டர்வியூ அலர்ட்ஸ்க்கு நம்ம சோஷியல் மீடியா பேஜஸா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ட்ரை பண்ற எல்லாருக்கும். லெட்ஸ் grow together. FM Institute, India's #1 oil and gas training center. வணக்கம். நிறைய இன்ஜினியரிங் மாணவர்கள் ஒரு பிளான்ட்குள்ள முதலா போகும்போது அவங்க கையில ஒரு டிராயிங்க கொடுத்துடுவாங்க. ஆமா, அது பார்க்க ஏதோ கிறுக்கல் மாதிரி இருக்கும். லைன்ஸ், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் ஒரே குழப்பமா இருக்கும். கரெக்ட். ஆனா அந்த கிறுக்கல்களை புரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த முழு பிளான்ட்டோட கதையிலும் படிக்கலாம். இன்னைக்கு அந்த கதையை எப்படி படிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, குறிப்பா அந்த PFD, PNID அப்புறம் GA டிராயிங், இது மூணும் இன்ஜினியரிங்கோட ABC மாதிரி. ஆமா, இத சரியா புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஒரு பிளான்ட்டை பார்க்குற விதமே மாறிடும். இதை இன்டர்வியூல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, சைட்ல ஒரு ப்ரொஃபஷனலா வளம் வர்றதுக்கும் ரொம்ப முக்கியம். குறிப்பா வளைகுடா நாடுகள்ல வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? நிச்சயமா, இது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனே சொல்லலாம். கரெக்ட். அப்போ முதல் படியா இந்த 3ல GA டிராயிங்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா PFD, PNID பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த GA டிராயிங்க பத்தி பலருக்கும் ஒரு தெளிவு இருக்காது. GAனா என்ன, ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்னு சொல்றாங்க. ஆனா அது எதை காட்டுது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, GA டிராயிங்ன்றது ஒரு பிளான்ட்டோட ரியல் லைஃப் ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட். ஆமா, நீங்க ஒரு பிளான்ட்டை ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், இல்ல சைட்ல நின்னு பார்த்தா எப்படி இருக்கும்னு காட்டுறதா இது. ஓஹோ. அதாவது அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், உதாரணமா பம்ப்ஸ், காலம்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், டேங்க்ஸ், இதெல்லாம் நிஜத்துல எந்த இடத்துல எவ்வளோ பெருசா எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு அச்சசலா காட்டுறது தான் இந்த GA டிராயிங். ஓகே, ஒரு ப்ளூ பிரிண்ட்னு புரியுது. ஆனா ஒரு போட்டோ எடுத்துட்டா போதாதா? எதுக்கு இவ்ளோ மெனக்கெட்டு எலிவேஷன், ஓரியன்டேஷன்னு இதுல குறிக்கணும்? அதோட உண்மையான பிராக்டிக்கல் யூஸ் என்ன? நல்ல கேள்வி. போட்டோல உங்களுக்கு ஒரு வியூ தான் கிடைக்கும், ஆனா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு துல்லியமான அளவுகள் வேணும். ஆமா, GA டிராயிங்ல தான் ஒரு எக்யூப்மெண்ட்டோட உண்மையான டைமென்ஷன்ஸ், அதாவது நீளம், அகலம் இருக்கும். சரி. அப்புறம் எலிவேஷன், அதாவது தரை மட்டத்திலிருந்து அது எவ்வளோ உயரத்துல இருக்குன்னு காட்டும். அடுத்து ஓரியன்டேஷன், அதாவது நார்த்துக்கு எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னு காட்டும். ஓகே ஓகே. கடைசியா மத்த எக்யூப்மெண்ட்லேருந்து அது எவ்வளோ தூரத்துல இருக்குங்கிற பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ். இந்த 4 விஷயமும் இல்லாம ஒரு இன்ஜினியரால ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. இது யாருக்கு ரொம்ப முக்கியம்? ஒரு ப்ராசஸ் இன்ஜினியருக்கா இல்ல வேற யாருக்காவது அதிகமா பயன்படுமா? இது முழுக்க முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஃபேப்ரிகேஷன் டீம்களோட வேதம்னே சொல்லலாம். ஓ, அவங்களுக்காகவா இது? ஆமா, அவங்களுக்கு PFD, PNID விட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமா ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பெரிய பம்புக்கு ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திவாரம் போடணும்னு வைங்க. சரி. அந்த ஃபவுண்டேஷனோட நீளம், அகலம் என்ன, அதுல எங்க ஆங்கர் போல்ஸ் வரணும்னு எல்லா அளவுகளும் இந்த GA டிராயிங்ல தான் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, ஃபேப்ரிகேஷன் டீம் பத்தி சொன்னீங்களே, அவங்களுக்கு எப்படி இது யூஸ் ஆகும்? தாராளமா. இப்போ ஒரு ஃபேப்ரிகேஷன் டீம் ஒரு பெரிய வெசலை சைட்ல கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை எங்க வைக்கிறது, பக்கத்துல இருக்கிற பைப் ரேக்ல இருந்து எவ்வளோ தள்ளி வைக்கணும், சுவத்துல இருந்து எவ்வளோ தள்ளி வைக்கணும், இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் GA டிராயிங்ல தான் இருக்கும். சரி சரி. அதை பார்த்து தான் சரியான இடத்துல கிரேன் வச்சு அதை இறக்குவாங்க. ஸோ பிசிக்கல் இன்ஸ்டலேஷன் வேலைகளுக்கு GA டிராயிங் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ GA டிராயிங் ஒரு கட்டடத்தோட பிளான் மாதிரின்னு நல்லா புரியுது. ஆனா நான் PNIDயும் பார்த்திருக்கேன், அதுலயும் எக்விப்மெண்ட் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு சிவில் இன்ஜினியருக்கு GA முக்கியம்னா, எனக்கு ஒரு மெக்கானிக்கல் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரா எது முக்கியம்? ரெண்டுக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம்? இப்போ நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதுதான் இந்த 3 டிராயிங்ஸ்க்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. யோசிச்சு பாருங்க, இந்த 3 டிராயிங்ஸும் 3 வெவ்வேறு கண்ணாடிகள் மாதிரி. 3 கண்ணாடிகளா? ஆமா. PFFDன்ற கண்ணாடி வழியா பார்த்தா பிளான்ட்டோட பெரிய சித்திரம், அதாவது பிக் பிக்சர் மட்டும் தான் தெரியும். சரி.
P&ID வழியா பார்த்தா ஒரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் ரத்த நாளமும் தெரியற மாதிரி எல்லா விவரமும் தெரியும். ஓகே. ஆனா GA வழியா பார்த்தா அந்த உடம்போட உண்மையான உருவம், அதோட உயரம், பிரம்மாண்டம் தெரியும். ஒரு நல்ல என்ஜினியர் இந்த 3 கண்ணாடியையும் எப்போ எப்படி மாத்தி பார்க்கணும்னு தெரிஞ்சவர் தான். வாவ், இந்த அனாலஜி சூப்பரா இருக்கு. சரி, அப்போ இந்த 3 கண்ணாடிகளையும் கொஞ்சம் விளக்கமா ஒப்பிட்டு பார்க்கலாமா? முதல்ல அதோட நோக்கம், அதாவது பர்பஸ். கண்டிப்பா. முதல்ல PFD, அதாவது ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். இதோட நோக்கம் ப்ராசஸோட ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ கொடுக்கறது. ஒரு மேலோட்டமான பார்வை. ஆமா. என்ன ரா மெட்டீரியல் உள்ள போகுது, என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன ஃபைனல் ப்ராடக்ட் வெளியே வருதுன்னு மேலோட்டமா காட்டும். சரி, அடுத்த P&ID. அடுத்து PNID, அதாவது பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம். இதோட நோக்கம் ரொம்பவே டீடைல்டு. ஒவ்வொரு பைப், அதுல இருக்கிற சின்ன சின்ன வால்வ்ஸ், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதோட கண்ட்ரோல் லாஜிக்னு ஒரு யூனிட் ஆபரேட் பண்றதுக்கு தேவையான அத்தனை விவரத்தையும் காட்டும். ஓகே, கடைசியா GA டிராயிங். கடைசியா GA டிராயிங். இதோட நோக்கம் எக்யூப்மெண்ட்டோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு பொருள் நிஜமா எங்க இருக்கு, எவ்வளோ பெருசா இருக்குன்னு காட்டுறது. அவ்வளோதான். நோக்கம் புரியுது. ஒன்னு ஓவர்வியூ, ஒன்னு டீடைல்ஸ், இன்னொன்னு பிசிக்கல் லொகேஷன். சரி, ஒவ்வொன்னையும் என்னென்ன இருக்கும், அதாவது வாட் இட் ஷோஸ். PFDல மேஜர் எக்யூப்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஒரு காலம், ஒரு பம்ப், ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா PNIDல அப்படி இருக்காது. இருக்கவே இருக்காது. PNIDல அதே இடத்துல இருக்கிற சின்ன சின்ன மேனுவல் வால்வ்ஸ், கண்ட்ரோல் வால்வ்ஸ், பிரஷர் இண்டிகேட்டர்ஸ், டெம்பரேச்சர் கேஜஸ், எல்லா பைப்பிங் விவரங்களும். பைப் சைஸ், பைப் கிளாஸ் மாதிரி விஷயங்கள்லாம். ஆமா, பைப் சைஸ், பைப் கிளாஸ், இன்சுலேஷன் இருக்கா இல்லையான்னு அத்தனை விவரங்களும் இருக்கும். சூப்பர். அப்போ GAல பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டோட அளவுகள், அதாவது டைமென்ஷன்ஸ், அது இருக்கிற இடம் லொகேஷன், தரம் மட்டத்திலிருந்து உயரம் எலிவேஷன், இதெல்லாம் இருக்கும். இங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தியோ ப்ராசஸ் ஃப்ளோ பத்தியோ அதிகமா இருக்காது. சரி, இதோட பயன்பாடு, அதாவது எந்த டீம் எது அதிகம் பயன்படுத்துவாங்க? இது ரொம்ப முக்கியம். PFDய பெரும்பாலும் ஆரம்ப கட்ட டிசைன் ஸ்டடிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராசஸை விளக்குறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஓகே, ஒரு புது பிளான்ட் கட்டலாமான்னு முடிவு பண்ணும்போது. கரெக்ட். அதுக்கு தோராயமா எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போடும்போது PFD வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. சரி, PNIDய ஆபரேஷன் மற்றும் மெயின்டெனன்ஸ் டீம் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. பிளான்ட்டை ஓட்டுறதுக்கும் ஏதாவது பிரச்சனைனா சரி பண்றதுக்கும் PNID தான் அவங்களுக்கு கையேடு. GAவை முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன் எரெக்ஷன் டீம் தான் பயன்படுத்துவாங்க. அஸ்திவாரம் போடுறதுல எக்யூப்மெண்ட்டை நிறுவுறது வரைக்கும் அவங்களுக்கு இதுதான் ஆதாரம். அப்போ PNID தான் ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட முதல் நண்பன்னு சொல்லலாமா? 100% உண்மை. இத விளக்க ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கும் நம்ம லிஸ்னர்ஸ்க்கும். கேளுங்க. நீங்க ஒரு மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். ஒரு பம்ப்ல பயங்கர சத்தம் வருது, அதை சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த பம்புக்கு வர லைனை ஐசோலேட் பண்ணணும், அதாவது 2 பக்கமும் வர்ற ஃப்ளோவை நிறுத்தணும். நீங்க எந்த டிராயிங் எடுத்து பாப்பீங்க? PFD, PNID ஆர் GA? யோசிக்கிறேன். GAல பம்ப் எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா பைப்பை பத்தி விவரம் இருக்காது. சரி. PFDல பம்ப் இருக்கும், ஆனா வால்வ் இருக்குமான்னு தெரியாது. அப்போ PNID தான் சரி, ஏன்னா அதுல தான் எல்லா வால்வ்ஸும் இருக்கும். சரியா? மிகச்சரி. அந்த பம்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன வால்வ்ஸ் இருக்கு, அது சக்ஷன் லைன்லயா டிஸ்சார்ஜ் லைன்லயா இருக்கு, அது என்ன மாதிரியான வால்வ்னு எல்லா விவரமும் PNIDல தான் ரொம்ப தெளிவா காட்டியிருப்பாங்க. அப்போ அதை வச்சுதான் சரியா ஐசோலேட் பண்ண முடியும். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு முறை ஒரு சின்ன லைன்ல லீக்கு. ஆனா PNID சரியா அப்டேட் ஆகாததால தப்பான வால்வை மூடிட்டு அரை நாள் வேலை வீணா போச்சு. அப்படியா? அன்னையிலிருந்து தான் PNIDயோட உண்மையான அருமை புரிஞ்சது. ஷட் டவுன் பிளானிங், மெயின்டெனன்ஸ் வேலைகளுக்கு PNID தான் உயிர். இந்த உதாரணம் ரொம்ப பவர்ஃபுல். தியரி எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இதையே ஒரு நிஜமான எக்யூப்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா இன்னும் நல்ல மனசுல பதியும். ஒரு டிஸ்டிலேஷன் காலம் எடுத்துக்கலாமா? நல்ல யோசனை. அது இந்த 3 டிராயிங்ஸ்லயும் எப்படி அலகலகா, அதாவது வெவ்வேறு மாதிரி தெரியும்? ஆமா, ஒரே டிஸ்டிலேஷன் காலம் இந்த 3 டிராயிங்ல எப்படி வேற வேற மாதிரி தெரியுதுன்னு பார்க்கலாம். அப்போதான் உங்களுக்கு இந்த 3ஓட தனித்தன்மையும் முக்கியத்துவமும் புரியும். முதல்ல PFDல இந்த டிஸ்டிலேஷன் காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா இருக்குமா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். சும்மா ஒரு கோபுரம் மாதிரி ஒரு சிம்பிள். அவ்வளவுதானா? ஆமா, அதுக்கு ஒரு இன்லெட் லைன், அதாவது க்ரூட் ஆயில் உள்ள வர்றது, அப்புறம் 2 அவுட்லெட் லைன், ஒன்னு மேல இருந்து போற டாப் ப்ராடக்ட், இன்னொன்னு கீழே இருந்து வர பாட்டம் ப்ராடக்ட். அவ்வளவுதான். அப்போ இத பாக்கும்போது கச்சா எண்ணெய் உள்ள வந்து
ரெண்டு பொருளா பிரியுதுன்ற ப்ராசஸ் ஓவர்வியூ மட்டும் புரியும். கரெக்டா சொன்னீங்க. வேற எந்த விவரமும் இருக்காது. சரி, இப்போ அதே டிஸ்டிலேஷன் காலம பிஎன்ஐடில பாக்குறோம். அங்க என்னென்ன கூடுதல் விவரங்கள் இருக்கும்? இப்ப அதே காலமா பிஎன்ஐடில பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது ஒரு தனி எக்யூப்மெண்ட் மாதிரியே தெரியாது. அப்போ அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமா தெரியும். அந்த காலம்க்கு வர்ற ஒவ்வொரு பைப்பு, அதோட லைன் நம்பர், பைப் சைஸ், அதுல இருக்கிற கண்ட்ரோல் வால்வ்ஸ், பிரஷர் இண்டிகேட்டர்ஸ், டெம்பரேச்சர் கேஜஸ், லெவல் கண்ட்ரோலர், அத்தனை கண்ட்ரோல் லூப் விவரங்களும் இருக்கும். வாவ்! காலம்க்கு மேல இருக்கிற ரீஃப்ளெக்ஸ் ட்ரம், அதுக்கு போற பைப்பிங், அதுல இருக்கிற கண்ட்ரோல் வால்வ்ஸ், பம்ப்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னீஷியனுக்கு இதுதான் பைபிள். ஒரு சின்ன வால்வ் தப்பா வேலை செஞ்சா கூட மொத்த ப்ராசஸும் நின்னுடும்னு இதுல பார்த்தா புரியும் போல. நிச்சயமா. கடைசியா GA டிராயிங்ல இதே காலம் எப்படி காட்சியளிக்கும்? அதோட பிரம்மாண்டம் இதுல தான் தெரியுமா? நிச்சயமா. GA டிராயிங்ல தான் அந்த காலமோட உண்மையான உருவம் தெரியும். இங்க தான் அந்த காலமோட உண்மையான உயரம், உதாரணத்துக்கு 50 மீட்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே. அதோட விட்டம், அதாவது டயாமீட்டர் எவ்வளோன்னு இருக்கும். அதுல வேலை செய்யறவங்க ஏறுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் எந்தெந்த உயரத்துல, அதாவது 10 மீட்டர்ல ஒரு பிளாட்ஃபார்ம், 20 மீட்டர்ல ஒரு பிளாட்ஃபார்ம்னு காட்டியிருப்பாங்க. ஓஹோ, சேஃப்டி டீடைல்ஸ் கூட இருக்குமா? ஆமா. ரொம்ப முக்கியமா அதிலிருந்து வெளியே வர்ற நாசில்ஸ் எந்த திசையில எவ்வளோ உயரத்துல இருக்குங்கிற முப்பரிமாண 3D விவரங்கள் எல்லாம் இருக்கும். எரெக்ஷன் டீம் இதை வச்சு தான் அந்த 50 மீட்டர் உயர காலமா கொஞ்சம் கொஞ்சமா இணைத்து சரியா நிப்பாட்டுவாங்க. ரொம்ப அருமை. ஒரே விஷயத்த 3 கோணத்துல பார்த்த மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சுருக்கமா சொன்னா எல்லாருக்கும் இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. சுருக்கமா சொல்லணும்னா PFD இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் ஓவர்வியூ, ஒரு கதை திருடுக்கம் மாதிரி. சரி, ஒரு ஒன் லைனர். அடுத்து PNID. இதுதான் அந்த கதையோட முழு விவரம். இன்ஜினியர்ஸ் மற்றும் டெக்னீஷியன்ஸ் வேலை செய்ய தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிற டிராயிங். இதுதான் ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ்க்கு உயிர் நாடி. கடைசியா GA. இது அந்த கதை நடக்கிற இடத்தோட வரைபடம். கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஃபேப்ரிகேஷன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான டிராயிங். ஒரு எக்யூப்மெண்ட்டை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும்னு சொல்றது இதுதான். இந்த 3 டிராயிங்ஸையும் படிக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆமா. இன்டர்வியூல கேன் யூ ரீட் அ PNID அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்க தயங்காம தைரியமா எஸ் ஐ கேன் அப்படின்னு பதில் சொல்லலாம். ஆமா. அது மட்டும் இல்ல, இந்த அறிவோட ஒரு பிளான்ட்டுக்குள்ள நீங்க நடந்தீங்கன்னா உங்களோட பார்வையும் நிச்சயம் மாறும். அது எப்படி? முன்னாடி சும்மா ஒரு பைப், ஒரு மோட்டார்னு பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் பைப்பையும் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த டிராயிங்ஸ் உங்க மனசுக்குள்ள ஓடும். ஆமா. ஓ, இந்த பம்போட சக்ஷன் வால்வ் இது PNIDல இப்படி தான் இருந்துச்சு. இந்த காலமோட ஃபவுண்டேஷனை இந்த GA டிராயிங் வச்சு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு நாம இந்த டிராயிங்ஸை பத்தி ஒரு தெளிவான புரிதலுக்கு வந்திருக்கோம். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆனா கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இது ஒரு ஆரம்பம் தான். ஆமா. அதனால இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த டிராயிங்ஸ்ல, குறிப்பா PNIDல நிறைய சின்ன சின்ன சிம்பிள்ஸ், அதாவது குறியீடுகள் பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு தனி உலகமே. உதாரணமா, ஒரு கேட் வால்வ்க்கு ஒரு சிம்பிள், ஒரு குளோப் வால்வ்க்கு வேற ஒரு சிம்பிள், ஒரு பம்புக்கு ஒரு சிம்பிள்னு இருக்கும். அடுத்து அந்த சிம்பிள்ஸை எப்படி அடையாளம் கண்டு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி. ஆமா, அந்த சிம்பிள்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களான ஒரு PNIDய ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி முழுமையா படிக்க முடியும். அதை நோக்கி உங்க பயணத்தை தொடங்குங்க.